திருமூலரின் திருமந்திர பேழைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய திருமந்திர பாடல் எண் 15. இறைவன் படைப்பின் ஆதியாகவும் உடலின் உள்ளார்ந்த ஞானமாகவும் அருள் ஒளியாகவும் நித்திய நீதியாகவும் விளங்கும் பேருண்மையை விளக்குகிறது. திருமூலர் அருளிய இந்த அற்புத பாடலை முதலில் கேட்போம். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. திருமந்திரம் பாடல் 15 வரி விளக்கம். ஆதியுமாய் அரணாய் இறைவன் படைப்பின் தொடக்கமாகவும் அழித்தல் மற்றும் மாற்றத்தின் காரணமாகவும் இருக்கிறான். அதாவது அவன் உலகை உருவாக்கும் ஆதி சக்தியாகவும் அதை மாற்றி அமைக்கும் ஆற்றலாகவும் செயல்படுகிறான். உடலுள் நின்ற வேதியுமாய் அவன் வெளியே மட்டும் இல்லை, மனித உடலுக்குள்ளேயே ஞானமாக வேதமாக நின்று உயிரை வழி நடத்துகிறான். இது அந்தர்யாமி என்றழைக்கப்படும் உள்ளார்ந்த இறைநிலை. விரிந்து ஆர்ந்து இருந்தான் அவன் எல்லா இடங்களிலும் விரிந்து எல்லாவற்றையும் நிரப்பி நிறைந்திருக்கிறான். எங்கும் இடைவெளி இல்லாமல் பரவி இருக்கும் அந்த பேராற்றல் இதுவே அருள் சோதியுமாய். அவன் வெறும் ஆற்றல் மட்டுமல்ல, அவன் அருள் ஒளியாகவும் இருக்கிறான். இந்த அருள் ஒளிதான் உயிர்களை மீட்டு அவர்களுக்கு விழிப்பை தரும் தெய்வீக ஒளி. சுருங்காததோர் தன்மையுள் அவனுடைய இயல்பு எல்லையற்றது, அது சுருங்காதது, அளவிட முடியாதது, எல்லையும் எண்ணிக்கையும் இல்லாத பேரியல்பு இது. நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. அவன் அண்டத்தின் நீதியாகவும் என்றும் மாறாத நித்திய உண்மையாகவும் இருக்கிறான். இங்க நீதி என்பது சட்டம் மட்டுமல்ல, அண்டம் முழுவதையும் இயக்கும் தெய்வீக ஒழுங்கு. முழு சுருக்க சாரம் இந்த பாடல் நமக்கு சொல்கிறது, சிவன் எல்லாவற்றையும் கடந்து நிற்பவன் மட்டுமல்ல, அவன் எல்லாவற்றிலும் விரிந்து உடலுக்குள்ளே ஞானமாக நின்று அருளொளியாக பரவி என்றும் நீதியாக நித்தியமாக இருக்கிறான். இது அவனுடைய கடந்து நிற்கும் தன்மையும் எங்கும் நிறைந்து நிற்கும் தன்மையும் ஒன்றாக இணைந்திருக்கும் அழகிய தத்துவம். ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்து ஆர்ந்து இருந்த